विषा वर्धयन्तः ओमर्दिं भवन्तो ब्रुवन्तो वृद्धि समृद्धिः शिवं कर्म असो भगवन् श्री वल्ली देवसेना समेत जगन्नाथ सुब्रह्मण्येश्वर प्रियदा வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய வருடாந்த மகோற்சவ பெருவிழாவானது நடைபெற காத்திருக்கிறது. அது மட்டுமன்றி நாடு தழுவிய ரீதியில் மட்டுமன்றி உலகத்தில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து தங்களுடைய பக்தி முயற்சிகளில் ஈடுபடுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஓம் கார்த்திகேயாய வித்மகே சக்திகஸ்தாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாது. எல்லாம் வல்ல நல்லை கந்த பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு சிவாலயங்களை பொறுத்தவரையிலே வருடாந்தம் மகோற்சவம் என்கின்ற அற்புதமான கிரியை நடைபெறுவது வழமை. மகா உற்சவம், மகா என்றால் பெரிய பெரிய உற்சவம். அதுவும் சாதாரணமாக சிவாலயங்களிலே 10 நாட்களோ அல்லது 12 நாட்களோ அல்லது 15 நாட்களோ தான் மகோற்சவம் நடைபெறுவது வழமை. நல்லை கந்த பெருமானுடைய மகோற்சவம் பெரும் திருவிழாவாக 25 நாட்கள் நடைபெறுகின்றது. அந்த அடிப்படையிலே நல்லை கந்த பெருமானுக்கு கொடியேறிவிட்டால் யாழ்ப்பாணம் மட்டுமல்ல, ஈழத்திலே வாழுகின்ற சைவ உறவுகள் மட்டுமல்ல, உலகமெல்லாம் நிறைந்து வாழுகின்ற சைவத்தமிழ் உறவுகள் ஒன்று கூடுகின்ற ஆன்மீக நெறியிலே மேம்பட்டு நிற்கின்ற விரதம் அனுஷ்டிக்கின்ற புனிதமான நாட்களாக இந்த நல்லை கந்த பெருமானுடைய மகோற்சவ நாட்கள் திகழ்கின்றன. வெறுமனே சைவ சமயத்தவர்கள் மட்டுமல்ல, தமிழர்கள் மட்டுமல்ல, அனைவரும் ஏனைய இனத்தவர்களும் வந்து வழிபடுகின்ற, வெளிநாட்டவர்களும் வந்து வழிபடுகின்ற, வேற்று மதத்தவர்களும் வந்து வழிபடுகின்ற மிக பெரும் ஆற்றல் நல்லை கந்த பெருமானிடத்திலே இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் இங்கே நல்லூரிலே எழுந்தருளி எங்களுக்கெல்லாம் அருள் பாலிப்பது நாங்கள் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய பாக்கியம் என்று சொல்லி, அது மட்டுமல்ல, நல்லை கந்த பெருமான் ஆலயத்தினுடைய நேரம் தவறாத தன்மை, அற்புதமான அந்த அடியவர்களுடைய பக்தியை மேம்படுத்தக்கூடிய விதத்திலே வருடம் தோறும் அவர்களுடைய செயற்பாடுகள் மிகவும் ஒரு ஆலயம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக திகழ்கின்றன. இந்தியாவிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள் கூட வியக்கக்கூடிய அளவுக்கு இன்று உலகளாவிய ரீதியிலே ஒரு சிவாலயம், ஒரு இந்து ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக நல்லை கந்த பெருமான் ஆலயம் திகழ்வது ஈழத்தவர்களாகிய எங்கள் அனைவருக்கும் சிறப்பே என்று சொல்லி, இன்றும் சைவ சமய ஆச்சார சீலர்களாக எங்களுடைய பண்பாட்டோடு, எங்களுடைய கலாச்சார உடையோடு சிறுவர் முதல் பெரியோர் வரை அனைவரும் ஆலயத்துக்கு வந்து வழிபடுகின்ற அந்த பாக்கியமும், ஆலயத்திலே தொண்டுகளை செய்வதற்கும் சுவாமி காவுவதற்கும் இளையவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை அனைவரும் போட்டி போடுவதையும் இங்கு காணலாம். அந்த ஆலய சூழல் பக்திமயமான சூழலாக இருப்பதே இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. நேரம் தவறாத பூசைகள், ஒழுங்கு கிரமமான பூசைகள், மிகவும் எளிமையான விதத்திலே அனைத்து அடியவர்களும் முருகப்பெருமானுக்கு முன்னாலே சமம் என்கின்ற அடிப்படையிலே படித்தவர், படிக்காதவர், ஏழை, பணக்காரன் என்று எந்த பின்னணியை கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் இறைவனுடைய சன்னிதானத்திலே சமம் என்கின்ற அடிப்படையிலே அந்த நடைமுறையை கடைபிடிக்கின்ற நல்லை கந்த பெருமான் ஆலயம் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய விருட்சத்துக்கும் அபிவிருத்திக்கும் அமைதிக்கும் பலம் சேர்க்கின்ற ஒரு ஆன்மீக தலமாக நல்லை கந்த பெருமான் ஆலயம் திகழ்கிறது. அது மட்டுமல்ல, ஈழத்து சித்தர்கள், செல்லப்பா சுவாமிகள், யோகர் சுவாமிகள் போன்ற சித்தர்களுடைய அந்த குருவருளும் இங்கே முருகப்பெருமானுடைய திருவருளோடு நிறைந்து இருக்கின்ற காரணத்தினால் நல்லூரானுடைய சக்தி, நல்லூரானுடைய பக்தி அனைத்து அடியவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய விதத்திலே இது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அடியவர்கள் தங்களுடைய நேர்த்திகளை மிகவும் பக்தி பூர்வமாக நம்பிக்கையோடு இன்றும் இறைவன் இருக்கிறான், அவனின்றி அணுவும் அசையாது என்பதற்கிணங்க அந்த பக்தியை நிலைநாட்டுகின்ற விதத்திலே எம்பெருமானுடைய உற்சவங்கள் நடைபெறுவது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏனைய ஆன்மீக நிறுவனங்கள், சமய நிறுவனங்கள் மற்றும் மடங்கள் மற்றும் ஏனைய கலை கலாச்சார மன்றங்கள், திணைக்களங்கள் எல்லாம் இந்த நல்லூர் கந்தப்பெருமான் மகோற்சவ காலத்திலே கலை நிகழ்வுகளையும், இசை நிகழ்வுகளையும், பன்னிசை, பஜனை போன்ற நிகழ்வுகளையும்
தமிழர்களுடைய சைவ சமயத்தவர்களுடைய கலாச்சாரம் மேம்படக்கூடிய விதத்திலே இளைய சமூகத்தினரும் அவற்றை பங்கு பற்றி உணரக்கூடிய விதத்திலே ஆலய சூழலிலே இந்த 25 நாட்களும் பல்வேறு தமிழ் சைவ பாரம்பரிய கலை கலாச்சார ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெறுவதும் நல்லூர் கந்தப்பெருமான் ஆலய மகோற்சவத்துக்கு மேலும் கட்டியம் கூறி நிற்கிறது என்று சொல்லி அனைத்து உறவுகளும் இந்த உற்சவங்களிலே வந்து கலந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து விடைபெறுகின்றோம். ஓம் நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, நல்லை கந்தனுக்கு அரோஹரா. ஜகத் பஞ்சகிருத்யாதி காரணஸ்ய பகவதः வள்ளி தேவசேனா சமேத ஜகநாத சுப்பிரமணிய பரமேஸ்வரஸ்ய பஞ்சவிம்சதி தின மகோத்சவ சேவார்த்தம் ஜாக்ரஸ்வப்ன சுசுப்தி துர்ய துர்யாதீதாவஸ்தா பஞ்சக பாசபந்தகபசூனாம் பாச நிர்ஹரணார்த்தம் ಶರವಣ ಭವ ರವಣ ಭವ ಸರ ಭವ ಸರವಣ ವಣ ಭವ ಸರವಣ ಅಲಂಕಾರ ನಲ್ಲೂರ ಅಲಂಕಾರ ನಲ್ಲೂರ ತ್ರಯತ್ರಿಂಶತ್ಕೋಟಿ ದೇವದಾನಂದ ಪ್ರಭೋ ಅಲಂಕಾರ ನಲ್ಲೂರ ನಿತ್ಯಾನಂದ ಪ್ರಭೋ ಅಲಂಕಾರ ನಲ್ಲೂರ ಸದಾನಂದ ಪ್ರಭೋ ಅಲಂಕಾರ ನಲ್ಲೂರ ಸಚ್ಚಿದಾನಂದಮಯ ಪ್ರಭೋ ಅಲಂಕಾರ ನಲ್ಲೂರ ದ್ವಿಸಪ್ತ ಲೋಕಾಧಿಪತೆ ಅಲಂಕಾರ ನಲ್ಲೂರ ಶಿವಸ್ವಾಮಿ ಪ್ರಭೋ ಅಲಂಕಾರ ನಲ್ಲೂರ ಗಣಸ್ವಾಮಿ ಪ್ರಭೋ ಅಲಂಕಾರ ನಲ್ಲೂರ ಸರ್ವಸ್ವಾಮಿ ಪ್ರಭೋ ಅಲಂಕಾರ ನಲ್ಲೂರ ನಲ್ಲೂರ್ ಸ್ಕಂದ ಸ್ವಾಮಿ ಧ್ವಜಾರೋಹಣ ಶುಭ ಮುಹೂರ್ತ ಅಸ್ತು.
மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பதும் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாம சிவாயவே. குஞ்சரி தண்டபாதம் கூதக்கத்தை கூதக்கத்த திங்கள் திருக்குடுத்தக்க திருக்குடுத்து குடுத்தக்க திருக்குடுத்தக்க 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 தள்ளங் கூதக்கத்தை கூதத்தி தத் திதித்தா தத்தித்தா தத்தித்தித்தா ததிம் ததிமிதிமிதம். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய கொடியேற்ற நிகழ்வை கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள். குறிப்பாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை தந்து இந்த ஆலயத்தினுடைய மகோற்சவ பெருவிழாவில கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றார்கள். இதே நேரத்தில் பெருவிழாவானது தொடர்ச்சியாக இடம்பெற காத்திருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய காணொலிகளூடாக நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய சிறப்பு வாய்ந்த பல காணொலிகளை கண்டு மகிழ்ந்திருங்கள்.